வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாளை புதுவையில் பிரதமர் மோடி ரோட் ஷோ, 5 அடுக்கு பாதுகாப்புடன் ட்ரோன் பறக்க தடை விதிப்பு. வரும் 6ஆம் தேதி புதுச்சேரி வரும் ராகுல் காந்தி பொதுக்கூட்டம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தகவல். எல்லா திட்டங்களையும் காலத்தோடு செய்யும் அரசு நம்முடைய அரசு. முதல்வர் ரங்கசாமி மங்களம் தொகுதியில் பிரச்சாரம். தமது எதிர்கால நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் ஆதரித்து பிரதமர் மோடி நாளை 3ஆம் தேதி சாலை வளம் மூலம் பரப்புரை மேற்கொள்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் 9ஆம் தேதி நடக்கிறது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழக கட்சி ஆகியவை களத்தில் உள்ளது. இதுபோக தனியார் கட்சி தொடங்கிய சிலர் சுயேட்சையாக களம் காணும் முக்கியஸ்தவர்கள் என வெகு சில இடங்களில் பன்முனை போட்டியும் காணப்படுகிறது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் ஆதரித்த பரப்புரை மேற்கொள்ள பிரதமர் மோடி நாளை புதுச்சேரிக்கு வருகிறார். மாலை 4:15 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கிருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பு வந்து அங்கிருந்து சாலை வளத்தில் பங்கேற்கிறார். அஜந்தா சிக்னல் சந்திப்பில் இருந்து அண்ணா சாலை வரை சுமார் 1.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலை வளம் ரோட் ஷோ சுமார் 1 மணி நேரம் நடக்கிறது. இதனால் சாலையோரம் இரும்பு தடுப்பு வைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் வரும் லாசப்பேட்டை விமான நிலையம் தொடங்கி சாலை வளம் நடக்கும் பகுதி வரை தீவிர கண்காணிப்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரதமரின் சாலை வளத்தை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ட்ரோன் பறப்பதற்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு 5 அடுக்கு பாதுகாப்பும் பிரதமர் வரும் நேரங்களில் போடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகை காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை, அண்ணா சாலை, பிரெஞ்சு பகுதியான ஒயிட் டவுன் உள்ளிட்ட இடங்களில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. புதுச்சேரிக்கு வரும் 6ஆம் தேதியும் ராகுல் காந்தியும் வரும் 4ஆம் தேதி மல்லிகார்ஜுன் கார்கேயும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் மாநில அந்தஸ்து தருவது பற்றி பிரதமர் புதுச்சேரியில் பதில் தர வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வானிஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த முகுல் வாஸ்னிக், கடந்த தேர்தலில் மாநில அந்தஸ்து கோரி பிரதமர் மோடி வாக்குறுதியால் பாஜகவுடன் முதல்வர் ரங்கசாமி கூட்டணி அமைத்தார். மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணிப்பதாக ரங்கசாமி அறிவித்ததற்கு பதில் சொல்ல வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் பெஸ்ட் புதுச்சேரியாக்குவதாக கூறிவிட்டு மோசமான ஆட்சியாளர்களால் ஊழலில் நாட்டிலேயே முதலிடம் பெற்றுள்ளது. அரசு ஒப்பந்தங்களுக்கு 30% லஞ்சம் பெற்று அரசு இது. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். பிரதமர் மோடி இக்கேள்விக்கும் பதில் அளிப்பதில்லை. ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட மோடி நடத்தியதில்லை. சுதந்திரத்துக்கு பிறகு வந்த பிரதமர்களில் இவரின் செயல்பாடு இப்படி உள்ளது என கூறிய முகுல் வாஸ்னிக், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தருவது பற்றி பிரதமரின் பதில் என்ன என்பதை புதுச்சேரியில் வரவுள்ள நிலையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். எங்கள் கூட்டணிக்குள் பிரச்சனை இல்லை, இணைந்தே செயல்படுகிறோம். தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் இணைந்த தொகுதிகளில் பணியாற்றுகின்றன. நாங்கள் கலந்து ஆலோசித்து வருகிறோம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பேசி தேர்தலுக்கு முன்பாக தீர்வு காண்போம். தேர்தல் நாளின் போது புதுச்சேரி மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரம் உள்ளது. வேட்பாளர்கள் தேர்வு செய்து விட்டோம். இறுதி பட்டியல் விரைவில் தலைமை வெளியிடும். வேறு பிரச்சனை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது உடனிருந்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, வரும் 4ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பொதுக்கூட்டம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். கார்கே வரும் பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றார். வரும் 6ஆம் தேதி ராகுல் காந்தி புதுச்சேரி வருகிறார். அவர் பொதுக்கூட்டம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இடம், நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். மங்களம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால்தான் அதிக நிதி பெற முடியும் எனவும் எல்லா திட்டங்களையும் காலத்தோடு செய்யும் அரசு நம்முடைய அரசு என்றும் மக்களிடையே பேசி வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் தான் போட்டியிடும் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் கணுவாய்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவில் பாலமுருகன் ஏற்பாட்டிலும், கோட்டைமேடு பகுதியில் சரவணன் ஏற்பாட்டிலும், பங்கூர் பகுதியில் கண்ணபிரான் ஏற்பாட்டிலும், மங்களம் பகுதியில் சங்கர் ஏற்பாட்டிலும் ரங்கசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பேசுகையில்,
மங்களம் தொகுதியில் நானே போட்டியிடுகின்றேன். எல்லோரும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து மறுபடியும் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும். கடந்த ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக நடத்தியது. 2016, 21 காங்கிரஸ் திமுக ஆட்சியில் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. முதியோர் உதவித்தொகை ரூபாய் 5 கூட உயர்த்தி கொடுக்க முடியவில்லை. கல்வி உதவித்தொகை வழங்க முடியவில்லை. ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் உங்களின் ஆசையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2021 மலர்ந்தது. நாம் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளோம். புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிக நிதியை கொண்டு வந்து மாநில வளர்ச்சிக்கான மேம்பாட்டு பணிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் கிராமம் நகரம் என அனைத்து பகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிதி எல்லா தொகுதிகளிலும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. ரூபாய் 50 கூட ஒதுக்க முடியாத காலம் இருந்தது. மத்திய அரசின் உதவியோடு நாம் மட்டுமே திட்டங்களை செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்த 5 ஆண்டுகளில் 36,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்துள்ளோம். நாங்கள் கொடுத்தோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? ரேஷன் கடைகளை திறக்க மாட்டோம் என்றும் நினைத்தீர்களா? ஆனால் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி கொடுத்து வருகின்றோம். அதோடு 2 கிலோ கோதுமையும் சேர்த்து கொடுக்கின்றோம். எல்லா திட்டங்களையும் காலத்தோடு செய்யும் அரசு நம்முடைய அரசு. காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஒரு அரசு பணியிடம் கூட நிரப்பவில்லை. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்று 5,000 இளைஞர்களுக்கு எந்தவித பரிந்துரையும் இல்லாமல் தகுதி அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. முகாம்கள் நடத்தி 10,000 இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளில் வேலை கொடுத்துள்ளோம். சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் வாயிலாக ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் அமைய இருக்கின்றது. அதன் மூலம் 50,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பை அரசு உருவாக்கி இருக்கிறது. இப்போது தேர்தல் வந்துவிட்டது. தேர்தல் முடிந்தவுடன் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலை 2 ஆண்டுகளுக்குள்ளாக தொடங்கப்படும். காங்கிரஸ் திமுக ஆட்சியால் இதெல்லாம் முடியுமா? மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் அதிக நிதி பெற முடியும். நிறைய மேம்பாட்டு பணிகள் நடக்கும். புதிதாக கல்லூரிகள் கொண்டு வரப்படும். இதற்கெல்லாம் மத்திய அரசின் நிதியும் ஆளுநரின் அனுமதியும் தேவை. எனவே நாம் தேசிய ஜனநாயக கட்சியை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசினார். 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணி செய்து வரும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துக்கே எங்கள் வாக்கு என்று ராசிப்பேட்டை தொகுதி மக்கள் உறுதியளித்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாசிப்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாசிப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களுடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்கும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். மேலும் கடந்த 16 ஆண்டுகளாக லாசிப்பேட்டை தொகுதியில் சப்தகிரி அறக்கட்டளை மூலம் செய்த நலத்திட்ட உதவிகளையும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி கொடுத்ததையும் அதோடு பொதுமக்கள் அழைத்த குரலுக்கு ஓடோடி வந்து சேவை செய்கின்ற ஒருவனாகத்தான் இருப்பதை சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் வருகின்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். முன்னதாக அவர் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்தனர். பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் ரோட் ஷோ நாளை புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் பார்க் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் ரோட் ஷோ நிகழ்ச்சி புதுச்சேரியில் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். ராஜ்பவன் தொகுதி அஜந்தா சிக்னலில் இருந்து அண்ணா சாலை வழியாக அண்ணா சிலை வரை இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 6ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தந்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் லாசிப்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து உறுதியளித்தார்.
மருத்துவர் ஐயா ஆசி பெற்ற புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், லாசிப்பேட்டை வன்னியர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் ஒருமனதாக புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் நல்லாட்சி தொடர ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அத்துடன் லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் வேட்பாளர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்தனர். அப்போது புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பாமக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிகள் அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் NDA கூட்டணி சார்பாக போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் வேல்ராமட்டு ஏரிக்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கூறினர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கினார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி சோமப்பட்டு கிராம பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரச்சாரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று சோம்பட்டு கிராம பகுதிகள் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆதரவாகத்துடன் வரவேற்று அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதி ஓடைவேலி பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வேட்பாளரான ராமு ஓடைவேலி, கட்டபொம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் சமூக சேவகரும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருமான ராமு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மணவெளி தொகுதியில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தவர்கள், பெண்கள், இளைஞர் இனத்திகளான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சாரம் வழங்கி தமிழக வெற்றி கழக கட்சியினை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேத்தாம்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தேத்தாம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் TPR செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
திருபுவனை தொகுதி களித்தீர்த்தாள்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையால் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரச்சாரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று களித்தீர்த்தாள்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான வெற்றி விநாயகர் நகர், மெடிக்கல் காலேஜ் ரோடு, விபி சிங் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய பொதுமக்களிடம் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பிரகாஷ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று பெருமாள் கோவில் வீதியில் விசில் சின்னத்திற்கு வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம் நகர பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர், துளசிங்கம் நகர், சொர்ணா நகர், அரியாங்குப்பம் நகர பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி முருங்கம்பாக்கம் பேட் பகுதியில் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவர் நேற்று மாலை முருங்கம்பாக்கம் பேட், சொர்ணா நகர், கண்ணம்மாள் தோட்டம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் விபி சிங் நகர் பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் பலர் ஆரத்தை எடுத்து மாலை அணிவித்தும் மலர் தூவியும் சிறப்பு வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் இதில் நூற்றுக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பிரமாண்டமாக வரவேற்பு அளித்து வாழ்த்து கோஷங்களுடன் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்த காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளருக்கு தாரை தப்பட்டையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அனைத்து கிராமங்களுக்கும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகிறார். அதேபோல நேற்று காலை அரங்கனூர், நிர்ணயப்பட்டு மற்றும் மாலை குடியிருப்போர் பாளையம் ஆகிய கிராமங்களில் வாக்கு சேகரிக்க வந்த முன்னாள் அமைச்சர் கந்தசாமிக்கு அப்பகுதி மக்கள் தாரை தப்பட்டை மேல தாளங்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செய்து வரவேற்றனர். பின்னர் ஓட்டு கேட்டு வந்த கந்தசாமிக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஆரத்தி எடுத்து வாழ்த்தினர். இப்பகுதியில் பொதுமக்கள் கோரிக்கைக்கு இணங்க கட்டி முடிக்கப்பட்ட திறக்கப்படாமல் உள்ள சமுதாய நலக்கூடத்தை நவீன திருமண மண்டபமாக உயர்த்தி மாற்றி தரப்படும். இப்பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மனைப்பட்டா வழங்காமல் உள்ளதால் விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடிநீர் பற்றாக்குறையை போக்க
ஐயனார் கோவில் வீதியில் போர்வேல் அமைத்து தரப்படும். புதிய நகர்களுக்கு சாலை வசதி, கழிவுநீர், புதிய டிரான்ஸ்பார்மர்கள் என அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். தன்னிறைவு பெற்ற கிராமமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதில் அரங்கனூர், நிர்ணயம்பட்டு, குடியிருப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனையடுத்து நேற்று மாலை குடியிருப்பாளையம் கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஓட்டு சேகரித்தார். அங்கு அவரது ஆதரவாளர்கள் தாரை தப்பட்டை மேளதாளங்களுடன் சிறப்பாக வரவேற்றனர். அப்போது அப்பகுதியில் புதிய பல்நோக்கு சமுதாய நலக்கூடம், கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைத்தல் மற்றும் அடிப்படை வசதிகள் கடந்த 5 ஆண்டுகளாக செய்யாததை செய்து கொடுப்பேன் என வாக்குறுதி அளித்தார். அப்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் குழு தலைவர் மற்றும் அகில இந்திய பொதுச் செயலாளர் முகில் வாசினிக், கூடுதல் மேலிட பொறுப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளர் அஞ்சலி நிமிழ்கர், தெலுங்கானா மாநில அமைச்சர் பொன்னம் பிரபாகர், உத்தரகாண்ட் மாநில சட்டமன்ற உறுப்பினர் காசி முகமது, நிசாமுதீன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். தொகுதி மக்களிடம் எதிர்மறை கருத்துக்கள் இல்லை, 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என மணவேலி பாஜக வேட்பாளர் ஏம்பலம் செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி என்டிஏ கூட்டணியின் மணவேலி தொகுதி பாஜக வேட்பாளர் ஏம்பலம் செல்வம் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, கடந்த 5 ஆண்டு காலத்தில் ரூபாய் 465 கோடிக்கு மணவேலி தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்துள்ளேன். குறிப்பாக ரூபாய் 18 கோடியில் மீன் இறங்குதளம் அமைத்துள்ளேன். அதேபோல அபிஷேகப்பாக்கத்தில் ரூபாய் 62 கோடியில் துணை மின் நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் முதல் கன்னியாகோயில் வரை தேசிய நெடுஞ்சாலை தடுப்பு கட்டைகள் அமைத்து மேம்படுத்தியுள்ளேன். கண்ணாம்பாற்றின் இருபுறமும் ரூபாய் 9 கோடியில் தடுப்புச் சுவர் கட்டியுள்ளேன். மணவேலி தொகுதியில் 376 இளைஞர்கள் அரசு வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். போலீசில் 58 SI தேர்வு பெற்றதில் 9 பேர் மணவேலி தொகுதியில் இருந்து சென்றுள்ளனர். அனைவரும் தகுதியின் அடிப்படையில் வேலை பெற்றுள்ளனர். என் பயணம் மக்களுக்காக பயணம். சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு பணியாற்றாமல் இருந்தால் எதிர்மறை கருத்துக்கள் வரும். ஆனால் என்னிடம் என்ன செய்துவிட்டீர்கள் என மக்கள் யாரும் கேட்டதில்லை. எதிர்ப்பு இல்லாத தொகுதியாக உள்ளது. அதனால் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். பாமக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் வேட்பாளர்கள் கணபதி, ராஜாராம் ஆகிய இருவரும் என்னை சந்தித்து ஆதரவு தெரிவித்து என்னுடன் பிரச்சாரம் செய்து எனக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் 4 நாட்களாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பெண்கள் குடிநீர் வரவில்லை என்றால் ECRல் மறியல் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பிள்ளைச்சாவடி பகுதியில் கடந்த 4 நாட்களாக சில வீடுகளுக்கு குடிநீர் செல்வதில்லை. இதன் காரணமாக இன்று அப்பகுதியில் இருந்த பெண்கள் கூட்டாக சென்று டேங்க் ஆபரேட்டர் கேசவனிடம் கேட்டனர். அதற்கு போர்வேல் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் சரி செய்து குடிநீர் வழங்குவதாக தெரிவித்தார். அப்போது பெண்கள் கடந்த 5 கூடுதலாக 14 லட்சத்துக்கு ஒரு போர்வேல் குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டு அதை திறந்து விடுங்கள் என்று போர்வேலை தனது மொபைலில் படம் பிடித்து காட்டினர். கூடுதலாக போடப்பட்ட அந்த புதிய போர்வேலும் ரிப்பேர் ஆக இருப்பதாக தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பெண்கள் எப்படி தண்ணீர் இல்லாமல் குடும்பம் நடத்துவது என்று தண்ணீர் வரவில்லை என்றால் நாளை ECRல் மறியல் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை செய்து சென்றுள்ளனர். இதனால் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதாரமில்லாமல் மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை செய்து தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் படுதோல்வி அடைவார் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் காட்டமாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தனக்கு மக்களின் அமோக ஆதரவு உள்ளது. செல்லும் இடங்கள் எல்லாம் பெண்களும் இளைஞர்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றார்கள். எனவே பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான 12 திட்டங்களை அறிவித்திருக்கின்றேன். அதாவது மகளிர் கை மகத்தான மாற்றம் என்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் என படித்து முடிக்கும் வரை வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இலவச போட்டித் தேர்வு மையம் அமைக்கப்பட உள்ள இதில் நீட், JEE, IAS போன்ற பல்வேறு படிப்புகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கான மாடி தோட்டம் திட்டம், இலவச நாப்கின் வழங்கும் இயந்திரம், ஒரு வாக்குச்சாவடி ஒரு பெண் என்ற விதத்தில் 28 பெண்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். இது திரும்ப செலுத்த தேவையில்லை என்று தெரிவித்த அவர், இலவச சட்ட ஆலோசனை மையம் அமைக்கப்பட உள்ளது. பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும். பெண்கள் பாதுகாப்பு, நவீன CCTV கேமரா. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஆலோசனை மையம், திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடங்கி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு வசதிகள் செய்து தரப்படும்.
மேலும் கனவு திட்டமான ஈரம் கல்வி மையம் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு இலவச கோச்சிங் நடத்துவது, தொகுதியில் உள்ள பெண்களுக்கு வளைகாப்பு சீர் ஆகியவை வழங்குவது தான் என குறிக்கோள் என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டார். மேலும் தொகுதி வளர்ச்சிக்காக 24 திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாகவும், தன்னை எதிர்த்து போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் தோல்வி பயத்தில் விலகி வருவதாகவும், தன் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் கூறி தனது பெயருக்கு களங்கத்தை அவப்பெயரும் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறார். இதுபோன்ற தரங்கெட்ட அரசியல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட ஈரம் ராஜேந்திரன், நடைபெறவுள்ள தேர்தலில் ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி வாகை சூடுவேன் என்று உறுதி அளித்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிடும் ஜெயந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கதிர்காமம் தொகுதியில் ஜெயந்தி போட்டியிடுகிறார். அவர் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் எல்லை பிழைச்சாவடி பகுதியில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பள்ளி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பள்ளி பட்டமளிப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக டாக்டர் தேவன், சமூக பணித்துறை பேராசிரியர், புதுச்சேரி பல்கலைக்கழகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். பள்ளியின் தாளாளர் விக்டர் விஜயராஜ், இயக்குநர் பிரிசில்லா தலைமை தாங்கினார். 2025-26 கல்வி ஆண்டிற்கான பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவின் ஏற்பாட்டினை பள்ளி முதல்வர் பெரிய நாயகி, பொறுப்பாளர் பிரபாகரன் மற்றும் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் சுவாமி தரிசனம் செய்து பரப்புரையை தொடங்கினார். புதுச்சேரியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 பேர் போட்டியிடுகின்றனர். இந்திரா நகர் தொகுதியில் ராஜசேகர், கதிர்காமம் தொகுதியில் கண்ணன், மங்களம் தொகுதியில் பலராமன், விளையனூர் தொகுதியில் தியாகு, மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சுந்தர்ராஜ் ஆகியோர் மைக் ஒலிபெருக்கி சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஆணையின்படி ஐஜேகே தலைவர் டாக்டர் இளைவேந்தன் ஆலோசனையின் பெயரில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினர். புதுவை மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் பொதுச் செயலாளர் சிவகுமார் முன்னிலையில் புதுச்சேரி மேம்பாட்டு பாளையம் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று பரப்புரையை தொடங்கினர். மேலும் ஒலிபெருக்கி பரப்புரையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வேட்பாளர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர் தியாகு, மாநில துணை செயலாளர் செந்தில் மற்றும் கிருஷ்ணா, சிவானந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்பிரச்சாரத்தின் போது ஜீவா நகரை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் சேகர் மற்றும் செல்வம் உள்ளிட்டோர் இணைந்து அவருக்கு உற்சாகமான மற்றும் பிரமாண்டமாக வரவேற்பு அளித்தனர். மலர் மாலைகள் அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் ஆரவார குரலுடன் வரவேற்றனர். அப்பகுதியில் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் பெருமளவில் கலந்து கொண்டு தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜோ சார்லஸ் மார்டின் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மக்களுடன் நேரடியாக உரையாடிய தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை விளக்கினார். குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, வடிகால் அமைப்பு, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முன்னுரிமையாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார்.
மேலும் வரும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சார நிகழ்வு ஜீவா நகர் பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதை வெளிப்படுத்தியது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ரமேஷ் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரான ரமேஷ் வில்லியனூர் மார்க்கெட் பகுதி மற்றும் நகர பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ரமேஷ் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள தாவேகா கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் பல கலந்து கொண்ட நகரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி தமிழக வெற்றி கழக கட்சியினை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய் ஜே சரவணகுமார் என்ற களித்தீர் தாழ்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கே சாய் ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்றார். களித்தீர் தாழ்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்ற தமிழக வெற்றி கழக சின்னமாக விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா சக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று திருபுவனைப்பாளையம், மதகடிப்பட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பல கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகோத் தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு வருகிறார்கள். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு இன்று தனது சின்னமான சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது தங்கள் பகுதி குறைகளை வேட்பாளரிடம் முன்வைத்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக இப்பகுதியின் நலத்திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் என வாக்காளர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். கடந்த காலங்களில் தொகுதி வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் நிறைய பணிகள் செய்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் நன்றியுடன் இருப்போம். தேர்தல் நாள் அன்று சிலிண்டர் சின்னத்தை மறக்க மாட்டோம். எங்கள் அனைவரின் வாக்கு இந்த முறை சிலிண்டர் சின்னத்திற்குத்தான். உங்களை வெற்றி பெற வைப்பதே எங்கள் லட்சியம் என்று உறுதிபட தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் நிகழ்வில் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவாக துண்டு பிரச்சுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரித்தனர். மக்களின் இந்த தன்னெழுச்சியான வரவேற்பு உழவர்கரை தொகுதியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரபாதேவி ஆதரவாளர்கள் உறுதியுடன் கூறினர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 24ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி உற்சவ பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் முருகபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது.
இதில் முக்கிய விழாவான நேற்று காலை ஸ்ரீ பாலமுருகனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற சந்தன காப்புடன் தங்க கவச அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்த மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பலர் பால் காவடி, பன்னீர் காவடி மற்றும் அழகு குத்தி செடல் தரித்த ஸ்ரீ பாலமுருக சுவாமியுடன் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சந்திரன், சுசிலா பாய் குடும்பத்தினர், குமாஷ் புஷ்பவள்ளி குடும்பத்தினர், சதீஷ் கோமதி குடும்பத்தினர்களின் உபயத்தில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு தலைவர் குருமூர்த்தி, கௌரவ தலைவர் வாழ்முனி, ஆலோசகர் ஞானவேல், துணைத் தலைவர் பிரபாகரன், செயலாளர் ஜெயக்குமார், துணை செயலாளர் ரகு சரவணன், பொருளாளர் சிவகண்டன் மற்றும் சுப்பையா நகர் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,880 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 252 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாளை புதுவையில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. 5 அடுக்கு பாதுகாப்புடன் ட்ரோன் பறக்க தடை விதிப்பு. வரும் 6ஆம் தேதி புதுச்சேரி வரும் ராகுல் காந்தி பொதுக்கூட்டம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தகவல். எல்லா திட்டங்களையும் காலத்தோடு செய்யும் அரசு நம்முடைய அரசு. முதல்வர் ரங்கசாமி மங்களம் தொகுதியில் பிரச்சாரம். தமது எதிர்கால நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து வாக்கு சேகரிப்பு. 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். மாணவிலி பாஜக வேட்பாளர் ஏம்பலம் செல்வம் நம்பிக்கை. காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் குடிநீர் இல்லாமல் மக்கள் அவதி. காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் குடிநீர் இல்லாமல் மக்கள் அவதி. நாளை ECRல் போராட்டம் நடத்த முடிவு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.